السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا لا تتخذوا اليهود والنصارى أولياء بعضهم أولياء بعض ومن يتولهم منكم فإنه منهم إن الله لا يهدي القوم الظالمين. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமையின் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. நம்முடைய ரகசிய வாழ்விலும் பகிரங்க வாழ்க்கையிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வோமாக என்கிற அறவுரையை ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அருமையான சகோதரர்களே, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம், அதன் வழிகாட்டிகளாக இருக்கிற திருக்குர்ஆனும் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்முடைய முன்னோர்களும் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி வெற்றி அடையலாம் என்பதற்கு மிக அற்புதமாக வழிகாட்டக்கூடியவர்கள். அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்வது எப்படி என்பதற்கும் வழிகாட்டக்கூடியவர்கள். வெற்றி பெற்ற நிலையில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொண்டால் அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளலாம். ஒருவேளை தோல்வி அடைகிற போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தோல்வி அடைந்தால் அந்த தோல்வியிலிருந்து மீள்வது எப்படி, மீண்டும் வெற்றி பெறுவது எப்படி என்கிற ஒவ்வொரு அம்சத்திற்கும் தேவையான வழிகாட்டுதல்களை நம்ம மார்க்கம் தெளிவாக சொல்லியிருக்கு. தனி மனிதன் வெற்றி அடைவதற்கும் வழிகாட்டுதலை காட்டியிருக்கிறது, சமூகங்கள் வெற்றி அடைவதற்கும் வழிகாட்டுதல் காட்டியிருக்கிறது. ஒரு சமுதாயமாக எப்படி நாம ஒன்றிணையணும், ஒன்றிணைந்த பிறகு எப்படி செயல்பட்டால் நாம் ஜெயிக்கலாம். நான் மீண்டும் ஒரு கருத்தை அழுத்தமாக உங்களிடத்தில் சொல்லுவேன். ஜெயிப்பது பெருசல்ல, வெற்றி அடைந்த பிறகு அந்த வெற்றியில் நிலைத்திருப்பது பெருசு. சாதாரணமாக சொல்லுவார்கள், பணக்காரனாவது பெருசல்ல, பணக்காரனாகவே நிலைத்திருப்பது பெருசு என்று சொல்வார்களே, அதுபோல வெற்றியில் நிலைத்திருப்பது எப்படி. ஒரு சமுதாயம் எப்போது தோல்வியை சந்திக்கும், அந்த தோல்வியில் இருந்து எப்படி நாம் விடுபட முடியும் என்பதற்கான எல்லா வழிகாட்டுதலும் நம்மிடத்திலேயே இருக்கிறது. இதற்கு வேறு யாரும் நமக்கு வழிகாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற அல் குர்ஆன் என்கிற மகத்தான ஒரு பொக்கிஷம். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், ஹப்லுல்லாஹில் மத்தீன் மினஸ் ஸமாவாத்தி இலல் அர்த். வானத்திலிருந்து பூமிக்கு தொங்கிக் கொண்டிருக்கிற அல்லாஹ்வுடைய உறுதிமிக்க கயிறு திருக்குர்ஆன். அந்த கயிற்றை நாம் அழுத்தமாக பற்றிக் கொள்வோமானால் எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். இது எல்லா வகையிலும் நமக்கு போதுமானது. முஸ்லிம்கள் எந்த காலகட்டத்திலெல்லாம் இந்த கருத்தில் உறுதியாக இருந்தார்களோ, எங்களுக்கு குர்ஆன் இருக்குது, எங்களுக்கு ஹதீஸ் இருக்குது, எங்களுக்கு எங்களுடைய முன்னோர்கள் இருக்கிறாங்க, அவங்க காட்டி சென்ற வழிகள் இருக்கிறது என்கிற கருத்தில் எப்போதெல்லாம் முஸ்லிம்கள் உறுதியாக நின்றார்களோ அப்போதெல்லாம் அவர்கள் இந்த உலகத்தில் சிறந்தவர்களாக இருந்தார்கள். எந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லிம்கள் இதை கைவிட்டு விட்டு மற்றவர்களுடைய நாகரீகங்களையும் அவர்களுடைய கருத்துக்களையும் அவர்களுடைய செயல்களையும் அதை சிறந்தது என்று நினைத்து அதன் வழியில முஸ்லிம்கள் சென்றார்களோ
அப்போதெல்லாம் முஸ்லிம்கள் பின்னடைவை சந்தித்தார்கள், தோல்வி அடைந்தார்கள். இது இயல்பானது. நமக்கு குர்ஆன் ஒரு அறிவுரையை சொல்லிக் கொடுக்கிறது. இந்த உலகத்துல நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஞாபகத்தில் வைக்கணும், பொது வாழ்க்கையிலும் ஞாபகத்தில் வைக்கணும். முஸ்லிம்கள் பிற மதத்தவர்களோடு இணக்கமாக வாழணும். ஏன்னா எல்லாரும் மனுஷங்க தான். அவங்களோட இணக்கமாக நல்லுறவோட வாழணும். ஒரு தட்டுல ஒன்னா சாப்பிடலாம், அதுக்கு கூட மார்க்கம் தடை சொல்லல. ஒரே வீட்டுல வசிக்கலாம். சில பேர் இஸ்லாத்தை தழுவுகிற போது வீட்டை விட்டு வெளியே வந்து விடுவார்கள். நான் அவர்களிடத்திலே சொல்வது இல்லை, நீங்க வீட்டிலேயே சேர்ந்துருங்க. அந்த வீட்டுல நீங்க சேர்ந்து இருக்கிறதுக்கு எந்த தடையும் கிடையாது, சேர்ந்துருங்க. தாய் தகப்பனை ஆதரிச்சு நில்லுங்க என்று சொல்வது உண்டு. ஒரு வீட்டில் சேர்ந்திருக்கலாம், ஒரு தட்டில் ஒன்றாக இணைந்து சாப்பிடலாம், அதிலெல்லாம் தடை இல்லை. ஆனால் சூரத்துல் மாயிதா அத்தியாயத்தினுடைய 51 56 வரைக்குமான வசனங்கள் யூத நசாராக்களோடு, யூத கிறிஸ்தவர்களோடு நமது தொடர்புகள் எந்த அளவில் இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்லித் தருகின்றன. இப்படித்தான் நீங்க தொடர்பு வச்சுக்கணும். அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, லா தத்தஹிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்களது பொறுப்பாளர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். இதுல அவுலியா என்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. நாம சரிவா நாமளும் புரிஞ்சுக்கணும், மற்றவங்களுக்கும் புரிய வைக்கணும். இல்லைன்னா நாம பிற மதத்துக்காரங்களை சகிச்சுக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு கருத்து வந்துடும். அப்படி இல்லை. நம்மள மாதிரி பிற மதத்தவர்களை சகித்துக் கொள்கிற மார்க்கம் வேற ஒன்றும் இல்லை. லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, எங்கள் மார்க்கம் எங்களுக்கு என்று மத சகிப்பு தன்மையை பகிரங்கமாக பிரகடனப்படுத்தின வேதம் குர்ஆன். லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் கட்டாயமாக யாரையும் நாம வலுவில் இந்த மார்க்கத்தில் நாம கொண்டு வர மாட்டோம் என்பதை பிரகடனப்படுத்துற மார்க்கம் இஸ்லாம். கட்டாயப்படுத்தி யாரையும் இந்த தீனுக்குள்ள கொண்டு வர மாட்டோம் அப்படிங்கறத பிரகடனமா சொன்ன மார்க்கம் இஸ்லாம். அதனால இஸ்லாம் பிற மதங்களை சகித்துக் கொள்ளவில்லைன்னு அர்த்தம் அல்ல. ஆனா ஒரு வழிகாட்டுதல் கொடுக்குது நமக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவர்களுக்கான வழிகாட்டுதல். நீங்க கிறிஸ்தவர்களையும் யூதர்களையும் பொறுப்பாளர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அவுலியான்ற ஒரு வார்த்தை இருக்கு. இந்த கல்யாணத்துல எல்லாம் வலின்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, பொண்ணோட கைய மாப்பிள்ளைகிட்ட ஒப்படைச்சு கொடுக்கிறவர், பொண்ணை மாப்பிள்ளைகிட்ட ஒப்படைக்கிறவர் தகப்பனார். வலின்னா என்ன, பொறுப்பாளர். அப்ப உங்களுடைய பொறுப்பாளர்களாக ஆக்காதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பொறுப்பாளருக்குன்னா உங்களுடைய காரியங்களை தீர்மானிப்பவர்களாக. நீங்க நல்லா பழகிக்கீங்க, ஒட்டுறவா வாழுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருங்க. ஆனா நீங்க என்ன எப்படி வச்சுக்காதீங்க, உங்களுடைய விஷயங்களில் தலையிட்டு உங்களுடைய காரியங்களை முடிவு செய்கிற தீர்மானிப்பவர்களாக யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். திருக்குர்ஆனுடைய மிக வெளிப்படையான வழிகாட்டுதல். இன்னைக்கும் சில பேர் என்னங்க, இந்த உலகமே ஒரு சின்ன ஒரு பந்து போல சுருங்கிட்ட சூழ்நிலையில நீங்க யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் இப்படி பிரிச்சு வச்சு பேசுறீங்களேன்னு சில பேர் கேட்கலாம். இது குர்ஆனுடைய வழிகாட்டுதல், இது குர்ஆனுடைய தீர்க்கமான வழிகாட்டுதல். நீங்க அவர்களை உங்களுடைய பொறுப்பாளர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். ஏன்? அல்லாஹ் அதுக்கு அடுத்த காரணம் சொல்றான். பஅதுஹும் அவுலியாஉ பஅதின், அவர்கள் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள், அவர்களில் சிலருக்கு சிலர் நெருக்கமானவர்கள். அவங்களுக்குள்ள ஒரு கூட்டு இருக்கு. அது என்ன கூட்டுன்னா இஸ்லாத்துக்கு எதிரான கூட்டு. அவங்களுக்குள்ள ஒரு கூட்டு இருக்குது. அந்த கூட்டு என்ன கூட்டு? இஸ்லாத்துக்கு எதிரான கூட்டு. அதனால நீங்கள் அவர்களை நண்பர்களாக பொறுப்பாளர்களாக ஆக்கிக் கொள்ளும் போது அவர்களுடைய கூட்டணி என்ன செய்யும்னா உங்களுக்கு இடையூறாக அமையும். அல்லாஹ் சொல்கிறான், பஅதுஹும் அவுலியாஉ பஅதின், அவர்களில் சிலருக்கு நெருக்கமானவர்கள். அதனால் வமன் யதவல்லஹும் மின்கும், உங்களில் யார் இவர்களை பொறுப்பாளர்களாக ஆக்கிக் கொள்கிறீர்களோ
நீங்கள் அவர்களை சார்ந்தவர்கள் தான். நீங்க யாராவது இவங்களை பொறுப்பாளர்களாக ஆக்கிக்கிட்டீங்கன்னா, யூதர்களை கிறிஸ்தவர்களை பொறுப்பாளர்களாக ஆக்கிக்கிட்டா நீங்க அவங்களை சேர்ந்தவங்க தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை சேர்ந்தவங்க இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் அவர்களை சார்ந்தவர்கள் தான். இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன். இது அக்கிரமம், இப்படி அக்கிரமம் செய்யக்கூடிய சமூகத்தை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நல்வழி காட்டுவதில்லை. சகோதரர்களே, திருக்குர்ஆனுடைய மிக அருமையான வழிகாட்டுதல்களில் ஒன்று சூரத்துல் மாயிதா அத்தியாயத்தினுடைய 51வது வசனம். அல்லாஹ் ரொம்ப தெளிவா சொல்றான், நீங்க உங்களுடைய பொறுப்பாளர்களாக ஆக்கிக்காதீங்க. நீங்க எவ்வளவுதான் பெருந்தன்மையானவராக இருந்தாலும் சரி, நீங்க பெருந்தன்மையா நடக்கலாம், ஆனா அவங்கள்ட்ட இருக்கிற இஸ்லாமிய எதிர்ப்புணர்வை உங்களால அணைக்க முடியாது. நீங்க என்ன நினைக்கலாம், அவங்க எல்லாம் ஒண்ணும் வித்தியாசம் இல்லை, நம்மளும் அவங்களுக்கு ஒண்ணுதான் அப்படின்னு நீங்க எவ்வளவு பெருந்தன்மையா நினைக்கலாம். ஆனா அவங்க அப்படி இல்லை. அவங்க அவங்களுக்குள்ள லிங்க் ஆகி இணைந்து அவர்கள் எதை தீர்மானிப்பார்கள் என்றால் இஸ்லாத்திற்கு எதிரானதை தீர்மானிப்பார்கள். இந்த காலகட்டத்துல நாம நினைவில் வைக்க வேண்டிய ஒரு விஷயம் அது. நம்ம ஒரு இஸ்லாமிய வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படும் போது இதுக்கு இடையூறாக வரக்கூடிய அம்சங்கள்ல ஒண்ணு பிற மதத்தவர்களுடைய இது மாதிரியான தொடர்பு, இந்த நெருக்கமான தொடர்பு. அல்லாஹ் அடுத்து சொல்றான் பாருங்க, அது எச்சரிக்கை எப்படி இருக்கு பாருங்க. நீங்கள் அவர்களோடு சேர்வீர்கள் என்றால் நீங்கள் அவர்களுடைய ஆளாக ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அவர்களை உங்களுடைய பாதுகாவலர்களாக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் நீங்க இஸ்லாத்துக்கு எதிரானவங்கள் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய பாதுகாவலர்களாக இந்த யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் நீங்கள் ஆக்கிக் கொள்வீர்கள் என்றால் நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிரான அணியில் நிற்கிறீர்கள் என்பதனுடைய அர்த்தம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறார். அதுக்கு அடுத்த வசனத்துல இன்னொரு செய்தி வருது. குர்ஆன் ஆழமா நாம சிந்திச்சு புரிய வேண்டிய வாழ்க்கை தத்துவம். இன்னொரு செய்தியை சொல்லுது. அவங்களோட சேர்ந்து நிக்கிறதுக்கு, யூதர்களோடும் கிறிஸ்தவர்களோடும் சேர்ந்து நிக்கிறதுக்கு நீங்க ஒரு காரணம் சொல்லலாம். என்ன காரணம் சொல்லலாம்? அவங்களோட சேர்ந்திருந்தா தான் நமக்கு ஆபத்து வராது, நமக்கு ஆபத்து வராது, பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு நீங்க ஒரு காரணம் சொல்லலாம். அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்னா உங்க இதயத்தில் ஏதோ நோய் இருக்கிறது என்று அர்த்தம். அல்லாஹ் ரொம்ப தெளிவா சொல்றான். மரபு, அவர்களுடைய இதயத்தில் நோய் இருக்கிறது. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? யுசாரியோன, அவர்கள் அவசரமாக யுசாரியோன ஃபீஹி, இந்த யூதர்களோடும் கிறிஸ்தவர்களோடும் அவர்கள் அதிகப்படியான வேகமான தொடர்பை வைத்துக் கொள்கிறார்கள். அப்படி வைத்துக் கொள்வதற்கு அவங்க ஒரு காரணம் சொல்றாங்க. நக்ஷா அன் துசீபனா தாயிரத்தும், ஆபத்து வந்துவிடும் என்று நாங்கள் பயப்படுறோம். இவங்களோட சம்பந்தம் வச்சு காட்டி, இவங்களோட தொடர்பு வச்சு காட்டி, இவங்களோட உறவு வச்சு காட்டி ஆபத்து வந்துடும் நாங்கள் பயப்படுறோம். இஸ்ரேலோடு தொடர்பு வைத்துக் கொண்ட அரபு நாடுகள் எல்லாம் சொன்ன காரணம் என்னன்னா, இவனோட தொடர்பு வைக்காட்டி நமக்கு வேற வகையில் ஆபத்து வந்துடும் பயப்படுறோம்னு வச்சுக்கிட்டோம்னு சொன்னாங்க. அப்படின்னு அவர்கள் சொல்லுகிறார்களே, யார் அப்படி சொல்லுகிறார்களோ அவர்களுடைய இதயத்தில் நோய் இருக்கிறது என்றார். ஆபத்துக்கு பயந்து, ஆபத்துக்கு பயந்து ஒரு உறவை நாம் வாழ வளர்க்கிறோம் என்றால் நம்முடைய இதயத்துல பலவீனமானது அர்த்தம், நோய் இருக்குன்னு அர்த்தம். அல்லாஹ் சொல்ற வெற்றியை தருவது அல்லாஹ், வெற்றியையும் பாதுகாப்பையும் தருவது அல்லாஹ் தருகிறான். அல்லாஹ் என்ன செய்வான்? உங்களுக்கு வெற்றியை தந்துடுவான். நீங்க இவங்களை பயப்படாதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான். அல்லது வேற ஏதாவது ஒரு விஷயத்தை அல்லாஹ் செஞ்சிருவான். கடைசியில நீங்க என்ன ஆவீங்கன்னா, நீங்க செய்த காரியத்திற்காக அவர்கள் கொண்ட அந்த தொடர்புக்காக பின்னாளில் அவர்கள் வருத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். மிக தெளிவான ஒரு வழிகாட்டுதல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் போனாங்க இல்லையா? போகும்போது ஏற்கனவே அங்க யூதர்கள் இருந்தாங்க. 3 யூத குடும்பங்கள் இருந்தாங்க. அவங்க வெளியூர்ல இருந்து வந்து குடியேறினவங்க. அவங்க மதீனாக்காரங்க கிடையாது, வெளியூர்ல இருந்து வந்து குடியேறினவங்க. ஆனா யூதனுக்கு ஒரு திறமை இருக்கு, எங்க இருக்கிறானோ அந்த இடத்துல தன்னை செல்வாக்கானவன ஆக்கிக்குவான். காரணம் அவங்ககிட்ட இருக்கிற கட்டமைப்பு.
அவங்களுடைய அறிவு பலம். இந்த அறிவு பலம் ஆச்சரியகரமானது. அவங்களுடைய அறிவு பலம் உலகத்துலங்க கடற்கரை பிரதேசங்கள்ல வாழ்றவங்க முஸ்லிம்கள் தான் உலகத்திலேயே அதிகமா இருப்பாங்க. ஆனா இந்த டீசாலிட்டேஷன் சொல்றாங்க பாருங்க, உப்பு தண்ணிய நல்ல தண்ணியா மாத்துற இந்த திறன் இருக்கு பாருங்க, அது இவ்வளவு காலம் கடலுக்கு அருகில வாழ்ந்து கூட நமக்கு கிடையாது. இதுல உலகத்திலேயே கெட்டிக்கான இஸ்ரேல் தான். உப்பு தண்ணிய கடல் தண்ணிய நல்ல தண்ணியா மாத்தி அதனுடைய உப்பு தன்மையை குறைச்சி பயன்பாட்டுக்கு ஏற்றதாக மாற்றுவதில் கெட்டிக்கார இஸ்ரேல் நாட்டுக்காரன் தான். அதனாலதான் இன்னைக்கு உலகத்துல பல நாடுகள் இஸ்ரேலை தாங்கிட்டு நிக்கிறான். அவங்க திரும்ப அந்த தொழில்நுட்பம் வேணுங்கிறதுக்காக. அவங்களுடைய அறிவாற்றல், அவங்ககிட்ட இருக்கிற பண வசதி, இதை பயன்படுத்தி வட்டிக்கு கொடுப்பான். அவங்களுடைய பெரிய பிரதான தொழிலே வட்டிக்கு கொடுக்கிறது தான் அன்னைக்கும் இன்னைக்கும். இப்ப மதீனாவில் இருந்தவங்க இந்த 3 யூத குடும்பங்கள் செல்வாக்கு மிக்கவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்குன்னா, மதீனாவுடைய பூர்வீக குடிகளாக இருக்கிற அரபுகள் அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா இவங்களை நெருங்கி வாழ்ந்தா தான் முடியும். அதனால என்ன செய்வாங்க, மதீனால இருக்கிற பணக்காரங்க பெரியவங்க எல்லாரும் இவங்களோட ஒரு நட்பு வச்சுக்குவாங்க, இவங்களோட ஒரு தொடர்பு வச்சுக்குவாங்க. வச்சுக்கிட்டா நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சாங்க. பத்ர் யுத்தம் நடந்துச்சு. பத்ர் யுத்தத்துல முஸ்லிம்கள் ஜெயிச்சாங்க. முஸ்லிம்களுக்கு வரலாற்றில் கிடைத்த முதல் வெற்றி. அந்த வெற்றி முஸ்லிம்களுடைய ஒரு அரசியல் அதிகாரத்தை நிலைநாட்டுகிறது. யாருக்கு மேல? மதீனாவில் இருந்த யூதர்களுக்கு மேல ஒரு அதிகாரத்தை நிலைநாட்டுகிறது. அப்ப அந்த யூதர்கள் முஸ்லிம்களுடைய மனோநிலையை தெரிஞ்சுக்கிறான். இவங்கள்ட்ட ஒரு பலம் வந்திருக்குது, ஒரு தைரியம் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறான். அந்த யூத முஸ்லிம்கள்ட்ட சொல்றான். அதுல ஒருத்தன் மாலிக் இப்னு சைஃப்ங்கிறவன் முஸ்லிம்கள்ட்ட சொல்றான், நீங்க ரொம்ப பெருமைப்பட்டுக்காதீங்க. குறைஷிகளை ஜெயிச்சதுனால அவங்களை ஜெயிச்சுட்டோம்னு நீங்க ரொம்ப இருமாந்து இருந்துடாதீங்க. ஏன்னா அவர்கள் அவங்களுக்கு சண்டைன்னா என்னன்னு தெரியாது, சண்டையை பற்றி அறியாதவர்கள். நாங்க இருக்கிறோமே சண்டையெல்லாம் பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க. அதனால நீங்க பத்ர்ல கிடைச்ச வெற்றியை வச்சு ரொம்ப பெருமையா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னான். இது யூதர்களுடைய கருத்தாக அன்னைக்கு மதீனா முழுக்க பரவுச்சு. நீங்க குறைஷிகளை ஜெயிச்சுட்டீங்க, அதனால நீங்க ரொம்ப பெருமிதம் அடைஞ்சிட வேணாம்னு ஒரு கருத்தை இப்படி பரப்புனாங்க. இப்படி பரப்பின போது ஒரு சஹாபிக்கு கோபம் வந்துச்சு. அல்லாஹ் ரசூலும் நமக்கு இருக்கும் போது இந்த யூத பயணங்களுடைய உதவி நமக்கு எதுக்கு அப்படின்னு ஒரு முடிவு செய்தார். உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்கிற சஹாபி அவர் என்ன செஞ்சாரு, நேர ரசூலுல்லாஹ்ட்ட வந்தார். யா ரசூலல்லாஹ், எனக்கு யூதர்களோடு தொடர்பில் இருந்தவர்கள், எனக்கு நெருக்கமானவர்கள், நான் வைத்திருந்த பாதுகாவலர்களாக எனக்கு நெருக்கமானவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் அவர்களை விட்டு விலகி விடுகிறேன். இனி நான் அவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ள மாட்டேன். அவர்களை விட்டு நான் விலகி விடுகிறேன். நான் அல்லாஹுவோடும் அல்லாஹுடைய தூதரோடும் சேர்ந்து கொள்கிறேன் என்று அவர் சொல்கிறார். இனி என் பாதுகாப்பை அல்லாஹ்வுடைய பொறுப்பிலும் அல்லாஹ்வுடைய ரசூலின் பொறுப்பிலும் நான் விடுகிறேன் அப்படின்னு அவர் சொல்றார். இது ஒரு சஹாபி, உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு தஆலா என்கிற சஹாபி சொல்றது. அவர் அப்படி சொல்லும் போது அந்த சபையில அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். அவன் முஸ்லிமா இருந்தான், ஆனா நயவஞ்சகனா இருந்தான், நயவஞ்சகர்களின் தலைவனா இருந்தான். உள்ளுக்குள்ள இஸ்லாம் இல்ல. இப்ப வேற வழி இல்ல, முஸ்லிம்களோட சேர்ந்து இருந்தா தான் மரியாதை கிடைக்கும்ட்டு முஸ்லிம்களோட இருந்தான். அவன் எந்திரிச்சு சொன்னா, எனக்கும் நிறைய தொடர்பு இருக்கு யூதர்கள்ல, ஆனா அந்த தொடர்புகளை நான் வெட்டி கொண்டால் எனக்கு ஆபத்து வரும் என்று நான் பயப்படுகிறேன். அதனால் அந்த தொடர்பை நான் வெட்டி கொள்ள முடியாது என்று அவன் சொன்னான். ரசூலுல்லாஹ்வுடைய சபையில ஒரு சஹாபி நான் இனிமேல் யூதர்களோடு தொடர்பு வச்சுக்க மாட்டேன்னு சொல்லும் போது இவன் தலைவனாக இருந்தவன் இப்படி சொன்னான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவனை பார்த்து கேட்டாங்க, ஒரு சாதாரண எளிய சஹாபி நான் தொடர்பு விட்டு முடிச்சுக்கிறேன்னு சொல்லும் போது
நீ இவ்வளவு பெரிய தலைவனாக இருக்கிற சக்தி படைச்ச நீ இது முடியாதுன்னு மறுக்கிறதா என்று கேட்டபோது வெளிப்படைக்கு அவன் என்ன சொல்லிக்கிட்டான், சரி சரி என்று ஒத்துக்கொண்டான். இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இது நடந்த நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை இறக்கினார். என்ன ஆயத்து? யாருடைய இதயத்தில் நோய் இருக்கிறதோ அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் இவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளாவிட்டால் எங்களுக்கு ஆபத்து வரும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இதற்காக அவர்கள் பின்னால் சிரமப்பட வேண்டியது வரும் என்று அல்லாஹ் அந்த ஆயத்திலே சொன்னார். அதனால முஸ்லிம் சமுதாயம் ரொம்ப தெளிவா இருந்துச்சு. எல்லாரோடையும் நல்லா பழகும், அவரவர்களுடைய உரிமைகளை கொடுக்கும், யாருடைய விஷயத்திலும் அனாவசியமாக தலையிடாது. ஏன் நம்ம நாட்டுல பாருங்க, இந்தியாவில இத்தனை கோடி முஸ்லிம்கள் இத்தனை ஆண்டுகளாக நூற்றாண்டுகளாக வாழ்ந்து வர்றோம். சகோதர இந்து சமூகம் செய்யக்கூடிய வழிபாடுகள், அவர்களுடைய வணக்கங்கள் குறித்து நாம எந்த விமர்சனம் செய்கிற நடைமுறை நம்மிடத்தில் இல்லை. நாம தொழுவோம், நம்ம வேலையை பார்ப்போம். அவங்க செய்யற காரியங்கள் நமக்கு 100% ஒத்து போகாததாக இருந்தாலும் கூட நாம அது விஷயத்துல இடையிட்டு கருத்து பேசுகிற பழக்கம் நம்மிடத்தில் இல்லை. இது இஸ்லாமிய கலாச்சாரம். அவங்களுடைய கருத்து, அதன்படி அவர்கள் வாழ்ந்து விட்டு போகிறார்கள் என்று விட்டு விடுவோம். ஆனால் அதே நேரத்தில் நாம நமக்கு பொறுப்பாளர்களாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. அதுவும் எப்படி? நம்முடைய ரகசியங்களை அறிந்து கொள்கிற, நம்முடைய முடிவுகளை தீர்மானிப்பவர்களாக அவர்களை வைத்துக் கொள்ளக்கூடாது. ஒருவேளை யாரேனும் இப்படி ஏதாவது ஒரு சப்பை காரணத்தை சொல்லி வைக்கிறீர்கள் என்றால் அவர்களுடைய இதயத்தில் நோய் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா காலத்துல அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா என்கிற சஹாபிய பஸ்ரா நகரத்தினுடைய கவர்னராக வச்சிருந்தாங்க. அவர் ஒரு தடவை கணக்கு வழக்கு எழுதிட்டு வந்திருந்தார். அந்த எழுத்துல கணக்கு வழக்கு பார்த்தபோது ரொம்ப அழகா இருந்துச்சு. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அந்த கணக்கு வழக்குல பார்த்தாங்க, இன்னஹாதல் ஹஃபீஸ், ரொம்ப தெளிவா ஒண்ணு விடாம பாதுகாப்பா எழுதியிருக்கே அப்படின்னா. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இவருதான் எழுதியிருக்கிறதா நினைச்சுக்கிட்டாங்க. அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா தான் எழுதியிருக்கிறதா நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா அவர் சொந்தமா எழுதல. அவர்கிட்ட ஒரு கிறிஸ்துவ உதவியாளர் இருந்தார், அவரை வச்சு எழுத வச்சிருக்காரு. அவர் நீட்டா எழுதி கொடுத்திருக்காரு. இவருதான் எழுதுனதா நினைச்சுக்கிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அவரை கூப்பிட்டாங்க, வாங்க, சிரியாவில் இருந்து ஒரு கடிதம் வந்திருக்கு, அதை நீங்க எனக்கு படிச்சு காட்டுங்க, பள்ளிவாசலுக்குள்ள வாங்க, அது நீங்க படிச்சு காட்டுங்கன்னு சொன்னாங்க. அப்ப அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யார அமீருல் முஃமினீன், அவரை பள்ளிக்குள்ள கூப்பிட முடியாதுன்னு, அவரை பள்ளிவாசலுக்குள்ள கூப்பிட முடியாது. உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு தெரியல, விவரம் என்னன்னு தெரியல, யாரு இது எழுதுனதுன்னு தெரியல. அப்ப அவங்க திருப்பி கேட்டாங்க, ஜுனுபுன், அவர் என்ன பள்ளிவாசலுக்குள்ள நுழைய முடியாத அளவுக்கு குளிப்பு கடமையானவராக இருக்கிறாரா அப்படின்னு கேட்டாங்க. அப்பதான் இவர் சொன்னாரு, இல்லைங்க, அவர் ஒரு கிறிஸ்துவர்னு சொன்னார். அவர் ஒரு கிறிஸ்தவர், அவரை நான் என் உதவியாளராக வச்சிருக்கேன், அவரை தான் இதை எழுதி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தொடையில ஓங்கி அடிச்சாங்க. அவருடைய தொடையில ஓங்கி அடிச்சு சொன்னாங்க, நம்முடைய காரியங்களில் இப்படியானவர்களை நீங்கள் பொறுப்புக்கு நியமிக்க கூடாது. நம்முடைய முடிவுகளை தேர்ந்தெடுக்கிற இடத்தில், நம்முடைய ரகசியங்களை தெரிவு செய்து கொள்கிற இடத்தில் இப்படியானவர்களை நீங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஆயத்தை ஓதி காமிச்சாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, மூமினானவர்களே, லா தத்தஹுதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா, நீங்கள் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்களுடைய பொறுப்பாளர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்கிற இந்த ஆயத்தை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஓதி காட்டினார். சகோதரர்களே, இதை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இது குர்ஆனுடைய வழிகாட்டுதல். இந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் நாம் நடைபெற்றிருக்கிறோம். உலகம் முழுக்க நாம் ஆட்சி செய்தோம். உலகத்தில் அன்றைய நிலப்பரப்பில் 3/4 பங்கு நாம் ஆட்சி செய்து அதிகாரம் செலுத்தி இருக்கிறோம். அந்த அதிகாரம் முழுக்க இந்த அடிப்படையிலேயே செய்யப்பட்டிருக்கு. முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்களின் நாடுகளை கை கொண்டார்கள், ஏராளமான கிறிஸ்தவர்களின் நாடுகளை கை கொண்டார்கள், சிறப்பான இஸ்லாமிய அரசாங்கங்களை நியமித்தார்கள், மற்றவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொண்டார்கள். ஆனால் திருக்குர்ஆனின் வழிகாட்டுதல்களில் அவர்கள் உறுதியாக இருந்தார். இந்த வழிகாட்டுதல்களை மீறி போன காலகட்டத்தில் மிகப்பெரிய சோதனைகளை அல்லாஹ் கொடுத்தாங்க. இந்த வழிகாட்டுதல்களை நம்ம ரொம்ப வெளிப்படையா மீறினது எப்பன்னா 1900களுடைய தொடக்கம் அல்லது 1800களுடைய கடைசி. அப்போது முஸ்லிம்கள்
துருக்கிய பேரரசின் கீழ் ஒன்றுபட்டிருந்தார்கள். துருக்கிய கிலாபத் இருந்தது. துருக்கியர்களுடைய தலைமையில முஸ்லிம்கள் ஒன்றுபட்டிருந்தார்கள். ஐரோப்பியர்கள் முஸ்லிம்களுக்கு இடையில, ஐரோப்பியர்கள் சொன்னா அந்த பிரிட்டிஷ்காரங்க, அவங்களுடைய அரசு, அவங்கதான் அப்ப பேரரசாக இருந்தாங்க. அவங்க முஸ்லிம்களுக்குள்ள ஊடுருவதற்காக உளவாளிகளை அனுப்பி வைத்தார்கள். ராஜதந்திரத்தோடு உளவாளிகளை அனுப்பி வைத்தார்கள். இந்த உளவாளிகள் முஸ்லிம் ஊர்களுக்குள்ள போய் ஆங்காங்கே சின்ன சின்ன அரசர்களாக இருந்தவர்களிடத்துல அவர்களிடத்துல வேற வகையான உணர்வுகளை விட்டு விட்டாங்க. நீங்க எல்லாம் அரபிக, துருக்கிக்காரன் வேற மொழி பேசுறவன், அவன் வேற ஊரு வேற இனம், நீங்க அரபிகளாக இருக்கிற நீங்க ஏன் துருக்கிக்காரனுக்கு கீழே இருக்கணும் என்ற உணர்வை ஏற்படுத்தினார். பல நூற்றுக்கணக்கான உளவாளிகள், நான் இதற்கு முன்னால் ஒன்று தடவை கூட சொல்லியிருக்கேன், லாரன்ஸ் ஆஃப் அரேபியான்னு ஒரு சினிமா இருக்கு, நீங்க படிக்கலாம், ஒரு கதை, ஆனா உண்மை கதை. லாரன்ஸ் ஒருத்தனை பிரிட்டிஷனுடைய உளவாளி, அவனை அரபு நாட்டுக்குள்ள அனுப்புவாங்க. அவன் அரபு நாட்டினுடைய தலைவர்களை சந்திச்சு திட்டங்கள் சொல்லுவான், நல்ல நல்ல திட்டங்கள், இப்படி இப்படி செய்யலாம் திட்டங்கள் சொல்லுவான். அப்படி இது போல நூற்றுக்கணக்கான உளவாளிகள் அரபு நாடுகளுக்குள் அனுப்பப்பட்டார்கள். இந்த அரபு நாடுகள் எல்லாமே துருக்கி கீழே இருந்தது. துருக்கி வேறு இனம், துருக்கியர்கள் வேறு இனம், அவர்கள் ஐரோப்பிய இனத்தை சார்ந்தவர்கள். ஆனால் இஸ்லாமிய ஆட்சியை பல 100 வருஷங்களாக, கிட்டத்தட்ட 500-600 வருஷங்களாக இஸ்லாமிய அரசுக்கு பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருப்பவர்கள், ஒரு வலிமையான பேரரசாக நின்று பெற்று வந்தவர்கள், அவங்களுக்கு எதிராக தூண்டி விட்டாங்க இந்த அரபுகள். அப்படி அரபு தேசியம், நாங்கெல்லாம் அரபிகள் அப்படிங்கிற பேர்ல தனித்தனியாக ஒரு மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டாங்க. பிரிட்டிஷ்காரங்களுக்கு உதவியா இருந்தாங்க. அப்படி உதவியா இருந்ததன் மூலமாக முதல் உலக யுத்தத்தில் துருக்கி தோற்று போவதற்கு காரணமானார். துருக்கி தோற்று போச்சு, இஸ்லாமிய கிலாபத்துங்கிறது அழிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு 1900களுடைய தொடக்கம், 1919 முதல் உலக யுத்தம் முடிஞ்சது. 1919களுக்கு பின்னால் இருந்து அரபு நாடுகள் முழுக்க முழுக்க பிரிட்டிஷ்காரர்களுக்கும் பிரிட்டன்காரர்களுக்கும் அமெரிக்காவுக்கும் அடிமைகளை போல மாறி போனார். ஏன்னா அவங்களுக்கு சொந்த செல்வாக்கு கிடையாது, எல்லாம் அரசர்கள். சவுதியில இருந்தவர்கள், சவுதிங்கிறது நான் பல தடவை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், சவுதிங்கிற பேருக்கும் அரபு நாட்டுக்கும் சம்மதமே கிடையாது. சவுதிங்கிற பேர் இப்போ வந்த பேர் தான், அதுக்கு ஹிஜாஸ் தான் பழைய பேர். 1920க்கு முன்னால் சவுதிங்கிற பேரே கிடையாது. அப்படின்னா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி சவுதிங்கிற பேரே கிடையாது. பிரிட்டிஷ்காரர்களுக்கு உதவி செய்த ஒரு குடும்பம், இஸ்லாமிய கிலாபத்திற்கு எதிராக பிரிட்டிஷ்காரர்களுக்கு உதவி செய்த ஒரு குடும்பம், அவர்கள் கொடுத்த அந்த பிச்சையை போல இந்த நாட்டை வாங்கி வைத்துக் கொண்டு அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இதே போலத்தான் மற்ற பகுதியில் இருக்கிற முஸ்லிம் மன்னர்கள், அவர்கள் அந்த மக்களுடைய ஆதரவை பெற்றவர்கள் கூட கிடையாது. இவங்க எல்லாமே யாருன்னா ஐரோப்பிய நாடுகளுடைய ஆதரவுகளை பெற்றவர்கள். அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க இந்த அரபு நாடுகளுக்கு ஆலோசனை சொல்பவர்களாக கிறிஸ்தவர்கள் மாறினார்கள். மறைமுகமாக ஆலோசனைகளையும் திட்டங்களையும் சொல்பவர்களாக யூதர்கள் ஆனார்கள். அப்படி ஆன காரணத்தின் விளைவைத்தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களை, கடந்த செவ்வாய்க்கிழமை கத்தர் நாட்டில் இஸ்ரேல் தாக்கி இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் அதிர்ச்சி அடைய வைத்த செய்தி. இஸ்ரேல் தொடர்ந்து அதனுடைய வன்முறை தாக்குதலை உலகத்தின் பல பாகத்துக்கும் விரிவடைய செய்து கொண்டே இருக்கிறது. கத்தர் நாட்டை தாக்குறான். கத்தர் நாடு சமீப காலமாக உலக மக்களுடைய கவனத்தை பெற்றிருக்கிறது. அது மேற்கொள்ளக்கூடிய சமாதான முயற்சிகளாலே உலகத்தில் சண்டை போடக்கூடிய பல குழுக்களை பேச்சுவார்த்தை நடத்தி அந்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வருவதில் கத்தர் வெற்றிகரமாக சாதித்திருக்கிறது. இப்ப ஆப்கானிஸ்தானத்தில் தொடர்ந்து சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. ஆப்கானத்தில் சண்டை முடிந்து அங்கே ஆப்கானிய மக்களுடைய அரசு ஒன்று அமைவதற்கு கத்தர் வழிவகை செய்தது. இதே போல உலகத்துக்காக ஆப்கானிஸ்தானுடைய விவகாரத்தில் மட்டும் இல்லை, உலகத்தில் பல நாடுகளில், ஆப்பிரிக்க கண்டங்களில், மற்ற பல பகுதிகளிலும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிற குழுக்களுக்கு இடையில சமரசம் செய்து வைக்கிற ஒரு வேலையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது கத்தர். இந்த வேலையை யாரால பார்க்க முடியல? ஐக்கிய நாடுகள் சபையால பார்க்க முடியல, அமெரிக்காவால செய்ய முடியல, அதுபோல ஐரோப்பிய நாடுகளால செய்ய முடியல.
பல பெரிய நாடுகளால் செய்ய முடியாதது ஒரு குட்டி நாடு அதனால் இருக்கிற வசதி வாய்ப்பை பயன்படுத்தி சமரச ஏற்பாடுகளை செய்து வருது. அதனால உலகத்தின் மரியாதைக்குரிய ஒரு அந்தஸ்தை கத்தர் பெற்றிருக்கிறது. இதுக்கிடையில இப்ப இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தின் காசா பகுதியை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிற ஹமாஸ் அமைப்புக்கும் இடையிலே ஒரு பேச்சுவார்த்தைக்கு அதுதான் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அமெரிக்காவால் செய்ய முடியாத ஒரு பேச்சுவார்த்தை அமெரிக்கா கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே கத்தர் அமெரிக்கா இஸ்ரேலுடைய வேண்டுகோளை ஏற்று ஹமாஸ் அமைப்பின் தலைவர்களோடு இஸ்ரேலிய அதிகாரிகளை பேச வைப்பதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கு. அப்படி உலக மக்களால் விரும்பப்படுகிற ஒரு நாடாக கத்தர் மாறி இருக்கிற போது திடீரென்று செவ்வாய்க்கிழமை கத்தர் நாட்டின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி 6 பேரை அது பழிவாங்கி இருக்கிறது. உலகத்தையே இந்த செய்தி திகைப்பில் ஆழ்த்தியிருக்கு. யாருமே எதிர்பார்க்கல இப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்க்கல. ஆனா எந்த வகையான நியாயமும் இல்லாமல் ஒரு நாட்டினுடைய சுயமரியாதையை காவு கொடுக்கிற வகையில் அந்த நாட்டின் மீது அது தாக்குதல் தொடுத்திருக்கு. கத்தர் நாட்டுக்கு பாதுகாப்புக்கு பொறுப்பேற்றிருப்பது அமெரிக்கா. கத்தர் நாட்டினுடைய பாதுகாப்பு பொறுப்பு கத்தர் நாட்டு கிடையாது. கத்தர் நாட்டினுடைய பாதுகாப்பு பொறுப்பு வச்சிருக்கிறது அமெரிக்கா. அந்த அமெரிக்காவுடைய ஒரு பெரிய படைப்பிரிவு இருக்கிறது. அது மட்டும் இல்ல, அமெரிக்காவுடைய 5வது கப்பற்படை கத்தர் நாட்டில் தான் அதனுடைய அலுவலகமே இருக்கிறது. 5வது கப்பற்படை அதிகாரி கத்தர்ல தான் இருக்காரு. அப்படின்னா மொத்த அமெரிக்காவின் பாதுகாப்பில் இருக்கிறது கத்தர் நாடு. அதனுடைய வான்பரப்பு முழுக்க அமெரிக்காவின் பாதுகாப்பில் இருக்கிறது. அப்படி ஒரு பாதுகாப்பில் இருக்கிற போது இஸ்ரேல் ராக்கெட் வீசி அடிக்கல, ராக்கெட் வீசி நேற்று தாக்கல, விமானங்களை அனுப்பி தாக்கி இருக்கிறது. இஸ்ரேலிய விமானங்கள் கத்தர் நாட்டுக்கு உள்ளே நுழைந்து அது தாக்குகிற இடத்தை தாக்கிவிட்டு திரும்பி சென்றிருக்கின்றன. இவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு நடந்திருக்கு. அமெரிக்க அதிபர் சொல்கிறார், எனக்கு அது தெரியாது, இது இப்படி செய்யும் எனக்கு தெரியாது, இனிமேல் நடக்காதுங்கிறார். இது உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களையும் மிகப்பெரிய கவலைக்குள்ளாக்கி இருக்கிற செய்தி. நியாயவான்கள் எல்லோரையும் கவலைக்குள்ளாக்கி இருக்கிற செய்தி. கோடி கோடியாக வருஷத்துக்கு நீங்க அமெரிக்காவுக்கு காசு கொடுக்கிறீங்க. இப்ப சமீபத்தில் அமெரிக்க அதிபர் கத்தருக்கு போயிருந்த போது $400 கோடி மதிப்புடைய ஒரு விமானத்தை கத்தருடைய அமீர் ட்ரம்புக்கு அன்பளிப்பா கொடுத்தாரு. ட்ரம்ப் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை, உங்களுக்கு தெரியும். அவரும் பெரிய பணக்காரர் தான். ட்ரம்புக்கு $400 கோடி மதிப்புள்ள ஒரு விமானத்தை அன்பளிப்பா கொடுத்தாரு. இது எல்லாமே வருஷத்துக்கு தங்களுடைய பாதுகாப்புக்குன்னு பல கோடி, பல ஆயிரம் கோடிகளை கொடுக்கிறாங்க. இவ்வளவு கொடுத்துட்டு இருக்கிற நிலையில அவர்களை மீறி எப்படி இஸ்ரேலால் தாக்க முடிந்தது என்கிற கேள்வி இருக்கிறது. அதுக்கு அவங்க பதில் சொல்லல. எனக்கு தெரியாம போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அவங்களால முடியலங்கிறதல்ல, பாதுகாக்க முடியலங்கிறதல்ல, பாதுகாக்க நினைக்கல. இஸ்ரேல் அடிச்சா அடிக்கட்டும் அப்படின்னு நினைச்சாங்க. சகோதரர்களே, இங்கதான் நாம யோசிச்சு பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ முஃமின்களே லா தத்தகிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்களுடைய பொறுப்பாளர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். பஅதுஹும் அவுலியாஉ பஅதின், அவர்களுக்குள்ளே ஒரு கனெக்ஷன் இருக்கிறது. அவர்களில் சிலர் அவர்களுக்குள்ளே ஒரு கனெக்ஷன் இருக்கிறது. வமை யதவல்லஹும் மின்கும், உங்களில் யார் அவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்கிறீர்களோ, அவர்களை பொறுப்பாளிகளாக ஆக்கிக் கொள்கிறீர்களோ, ஃபஇன்னஹும் மின்ஹும், நீங்கள் அவர்களை சார்ந்தவர்கள் தான் என்று அல்லாஹ் சொல்றார். எவ்வளவு தெளிவாக இருக்கு பாருங்க. இதுல இப்ப நடந்திருக்கிறது என்னன்னா, இவ்வளவு மோசமான ஒரு நிலைமை இது. இன்னைக்கு காசு நிறைய இருக்கு அரபு நாட்டுக்காரங்க. அவங்களுக்கு இருக்கிற அளவு காசு வேற யாருக்கிட்டையும் இல்லை. அவ்வளவு காசு வச்சிருக்காங்க. பெட்ரோல் அப்படி ஒரு வளம், அவ்வளவு வளம். பெட்ரோலும் இல்லை, பெட்ரோலை கடந்தும் பல வளங்கள் அவர்களிடத்திலே இருக்கு. அவ்வளவு காசு வச்சிருக்காங்க. அவ்வளவு காசு வச்சிருந்தோம். இப்ப இன்னைக்கு இஸ்ரேலுடைய சில விமானங்கள் தாக்கிச்சு கத்தர்னா, நாளைக்கு மொத்தமா ஒரு 100 விமானங்கள் மொத்தமாக வந்து தாக்கும்னா அந்த சொந்த மக்களை பாதுகாப்பதற்கு அவங்கள்ட்ட எதுவுமே இல்லை.
எல்லாவற்றுக்கும் அவர்கள் அமெரிக்காவிடம் கையேந்த வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அமெரிக்கா அது நினைச்சதுன்னா பாதுகாக்கும், நினைச்சதுன்னா பாதுகாக்காம விட்டுரும். அமெரிக்கா நினைச்சிருந்தா இந்த விமானங்கள் வருவதை தடுக்காமல் இருக்க முடியாது. அதுக்கு ஒரு இடத்துல இருந்து விமானம் கிளம்பினாலே தெரியும். நினைச்சிருந்தா தடுத்திருக்கலாம், ஆனா அவங்க தடுக்க நினைக்கல. இத அடிக்கட்டும்னு நினைச்சாங்க. அரபு நாட்டுடைய நிலைமையை நினைச்சு பார்த்தா அவ்வளவு பரிதாபகரமா இருக்கு. அரசர்கள் ஆட்சி செய்கிறார்கள். அந்த அரசர்கள் தங்களுடைய அரசாட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக, அவர்களுடைய சொந்த செல்வாக்கை காப்பாற்றிக் கொள்வதற்காக இஸ்லாமிய நிலப்பரப்புகளை பலி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இங்க நடக்கக்கூடிய. அல்லாஹ் தரக்கூடிய வழிகாட்டுதல்களை அவர்கள் கடைபிடித்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் கௌரவமாக இருந்திருக்கலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நிச்சயமாக அவர்கள் கௌரவமா இருந்திருக்கலாம். இப்படி ஒரு மோசமான சூழ்நிலை இருக்காது. எத்தனை முஸ்லிம் நாடுகள் இருக்கிறார்கள், துருக்கி இருக்கிறது, ஈரான் இருக்கிறது, மலேசியா இருக்கிறது, இன்னும் எத்தனை முஸ்லிம் நாடுகள் இருக்கிறார்கள். செல்வாக்கா இருக்காங்க, சௌகரியமா இருக்கிறாங்க. மக்கள் அவங்க எல்லாம் பஞ்சத்துல பட்டினி எல்லாம் கிடையாது, நல்ல சௌகரியமா இருக்காங்க, தொழில்நுட்ப அறிவு வளர்ச்சியோடு இருக்கிறாங்க. ஆனால் அவர்களிடத்தில் இந்த அளவுக்கு கிறிஸ்தவர்களோட இஸ்ரேல் யூதர்களோட நெருக்கம் இல்லை. அவர்கள் தங்களுடைய சுயமரியாதையோடு அவர்கள் பாதுகாத்துக் கொண்டிருப்பதனாலே இன்றைக்கும் அவர்கள் சரியாக இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு சொல்றான். இந்த ஆயத்துல தொடர்ச்சியா பாருங்க, அந்த 51 இருந்து 56 வரைக்கும் பாருங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அப்படியே பொருந்திப்போம். ட்ரம்ப் தெரியாதுங்கிறான், எனக்கு அடிச்சது அவங்க அமெரிக்கா அடித்து இஸ்ரேல் கத்தரை தாக்கியது எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. அப்படி தெரியாதுன்னு சொல்றதை யாராவது நம்ப முடியுமா? அல்லாஹ் அதை தெளிவா சொல்றாங்க. 1400 வருஷத்துக்கு முன்னாடி அவர்கள் சத்தியம் செய்வார்கள். அக்ஸமு, அவர்கள் பில்லாஹி, அல்லாஹ்வை வச்சு சத்தியம் பண்ணுவான். ஜஹத ஐமானிஹிம், ரொம்ப சத்தியம் பண்ணுவான். என்ன சத்தியம் பண்ணுவான்? இன்னஹும் லமாக்கும், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சத்தியம் செய்வார்கள். அவங்க என்ன அல்லாஹ் சொல்றாங்க, எவ்வளவு தெளிவா இருக்கு. நான் உங்களோடு தான் இருக்கிறேன் என்று அவர்கள் அழுத்தி சத்தியம் செய்வார்கள். ஆனா நீங்க அவர்களை நம்பினீர்கள் என்றால் உங்களது செயல்கள் வீணாகிவிடும். அல்லாஹ் சொல்ல, அல்லாஹ்வை வச்சு சத்தியம் பண்ணாங்களே, நாங்க உங்க கூட இருக்கிறோம்னு, அல்லாஹ்வை வச்சு சத்தியம் பண்ணாங்களே, அந்த சத்தியம் பொய் என்பதை அவர்கள் பின்னால் தெரிந்து கொள்வார்கள். அப்படி தெரிந்து கொள்ள வருகிற ஒரு சூழ்நிலை வரும்போது இவ்வளவு காலம் நம்ம செஞ்சதெல்லாம் வீணா போயிடும். இவ்வளவு காலம் நம்ம செஞ்ச மேற்கொண்ட நடவடிக்கைகள் எல்லாம் வீணாக போய்விடும். அவர்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவார்கள். அல்லாஹ் எச்சரிக்கிறாங்க, நீங்க இவங்களை நம்பாதீங்க. சொல்லுவாங்க, சத்தியம் பண்ணுவாங்க, நாங்க உங்க கூட இருக்கிறோம்னு சொல்லுவாங்க, ஆனா ஏமாத்திடுவோம். அவங்களுக்கு இஸ்லாம் எதிரி. அவங்களுக்கு உங்களோட காசு, உங்களோட அதிகாரம் அவங்களுக்கு பெருசா தெரியுற மாதிரி காட்டிக்குவாங்க. ஆனா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள அவங்களுக்கு இஸ்லாம் எதிரி. அதனால அந்த கண்ணோட்டத்தோட தான் உங்க கூட எப்போதும் இருப்பார்கள். நீங்கள் அது விஷயத்தில் கவனமாக இருங்க. உங்களுக்கு அவர்கள் கொடுக்கிற வாக்குறுதியை ஏமாந்து விடாதீர்கள். அல்லாஹ் சொல்றான் இந்த இடத்துல. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், ஷைத்தான் குறைஷி காபிர்களுக்கு வாக்கு கொடுத்தான். குறைஷி காபிர்கள் பத்ர் யுத்தத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எதிர்க்கலாம்னு வந்தாங்க. வரும்போது முஸ்லிம்கள் 313 பேர் தான், எதிரிகள் 1000 பேர் இருக்காங்க. அப்படி 1000 பேர் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கலக்கம் இருந்துச்சு. முஸ்லிம்கள் வெறும் 300 பேர் வந்திருக்காங்களே, அவங்க பின்னால வேற ஏதாவது துணைப்படைகள் இருக்குமோ? வெறும் 300 பேரா இருந்துகிட்டு நம்ம 1000 பேரை எதிர்க்க வர்றாங்களே, அவங்க பின்னால ஏதாவது ரகசியமா ஒரு துணைப்படை வச்சிருப்பாங்களோ? நம்ம அதையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் சண்டை போட்டுக்கலாமே அப்படின்னு ஒரு சூழ்நிலை, ஒரு யோசனை மக்காக்காரங்களுக்கு வந்துச்சு. அப்ப சைத்தான் பார்த்தா, ஆஹா, இந்த யோசனை வந்து அவங்க பலவீனமாய் சண்டை நடக்காம போயிடக்கூடாது அப்படின்னு சைத்தான் பார்த்தான். சைத்தான் என்ன பண்ணா, சுராக்கத்துக்கு மாலிக் என்கிற மக்காவினுடைய இன்னொரு அந்த அரபக பகுதியில் இருந்த ஒரு பழங்குடியின தலைவருடைய தோற்றத்தில் அந்த காபிர்கள்ட்ட வந்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வந்து அவங்கள்ட்ட சொன்னா, நீங்க கவலைப்படாதீங்க, முஸ்லிம்களுக்கு துணைப்படை வரும் என்றால் நாங்கள்லாம் உங்களுக்கு துணையா இருப்போம், நீங்க சண்டை செய்யுங்க. மக்காவின் காபிர்கள் சண்டை செய்வதில் கொஞ்சம் தயக்கம் காட்டிக் கொண்டிருந்த நேரத்துல
தயக்கம் காட்ட விடாமல் அவர்களுக்கு சண்டைக்கு தூண்டி விட்டான். சுராக்கத் பின் மாலிக்கினுடைய தோற்றத்துல வந்து ஷைத்தான் தூண்டி விட்டான். நீங்க கவலைப்படாதீங்க, முஸ்லிம்களுக்கு ஒரு துணைப்படை வரும் என்றால் நான் என் படையோட உங்க கூட வந்து சேர்ந்துக்குவேன் என்று சொன்னான். சொன்னது ஷைத்தான் அவங்களுக்கு தெரியல, அவன் கூடவே இருந்தான். அது அவங்களுக்கு உற்சாகமா இருந்துச்சு. தைரியமா சண்டைக்கு இறங்குவோம், சண்டைக்கு இறங்கினாங்க. சண்டைக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தலைப்பாகை கட்டியவர்களாக குதிரையில் வருவதை பார்த்த உடனே சுராக்காவின் வடிவத்தில் இருந்த இப்லீஸ் பறந்து ஓடி போனான். ஆஹா, இந்த கூட்டத்தை ஜெயிக்க முடியாது என்று பறந்து ஓடி போனான் என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது. அன்பால் அத்தியாயத்தினுடைய 48வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வஇது ஸய்யன லஹும் ஷைத்தானு அமாலஹும். மக்காவின் காபிர்களுக்கு அல்லாஹ் அவர்களுடைய திட்டத்தை ஷைத்தான் அவர்களுக்கு அலங்காரமாக காட்டினான். வல்லாஹி வகால லா காலிப லக்கும் அல்-யௌம மினன் நாஸ், நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு சொன்னா. இன்னி ஜாருல் லக்கும், நான் உங்களுக்கு பக்கத்தில் இருப்பேன், உங்களுக்கு உதவியாக இருப்பேன் என்று சொன்னான். ஃபலம்மா தராஅத்தில் ஃபிஅதானி அலா அகிபைஹி ஃபலம்மா தராஅத்தில் ஃபிஅதானி நகஸ அலா அகிபைஹி. மலக்குகளை பார்த்தபோது, சண்டை ஆரம்பிச்ச உடனே மலக்குகளை பார்த்தபோது அவன் பின்வாங்கினான். வகால, அவன் சொன்னான், இன்னி பரீஉம் மின்கும், நான் உங்களை விட்டு விலகி போகிறேன். இன்னி அரா மாலா தரவுன, நீங்கள் பார்க்காத மலக்குகளின் கூட்டத்தை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி அவன் திரும்பி போனான். அல்லாஹ் சொல்றான், இப்படி உங்களுக்கு நம்பிக்கை கூட்டுகிற, நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்றவன் பல பேர் இருக்கலாம். அவன் ஷைத்தானாக இருக்கலாம். நீங்க அவனை நம்பி விடாதீங்க அப்படின்னு குர்ஆன் எச்சரிக்குது. எச்சரித்து சொல்லுது, கவனமாயிருங்க. இவ்வளவு விரிவான விளக்கமான வழிகாட்டுதல்களை நமக்கு குர்ஆன் தருகிறது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தருகிறார்கள். இந்த சமூகங்களை எல்லாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கிற நடைமுறைகளை முஸ்லிம்களுடைய 1500 ஆண்டு கால வரலாறு சொல்லி காட்டுகிறது. நாம் ஒண்ணு இன்னைக்கு அரசியலுக்கு வந்தவங்க அல்ல. நம்முடைய அரசியல் இன்று நேற்று உண்டானதல்ல. நம்முடைய அரசியல் பூஜ்ஜியத்திலிருந்து பிரம்மாண்டமாக வளர்ந்தது. முஸ்லிம்களுடைய அரசியல் எப்படி வந்ததுங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்கற ஒரு மனுஷரால வந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடி முஸ்லிம்களுடைய அரசியல்ங்கிறது பூஜ்ஜியம், ஒண்ணுமே கிடையாது. யாராவது கொடுத்த அரசாங்கத்தை இங்க எடுத்து நடத்தினாங்களா? யாராவது வைத்து விட்டு போன அரசாங்கத்தை தொடர்ந்து நடத்தினவங்களா? முஸ்லிம்கள் இல்ல. முஸ்லிம்கள் புதிதாக ஒரு அரசியலை உருவாக்கினார்கள், அரசாங்கத்தை உருவாக்கினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரசீக சக்கரவர்த்திக்கு கடிதம் எழுதினாங்க. பாரசீகம்ங்கிறது அப்ப இருந்த பேரரசு, வல்லரசு. நான் பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அன்னைக்கு 2 வல்லரசு இருந்துச்சு. ஒன்று பாரசீகம், ஈரானில் இருந்த பாரசீகம், இன்னொன்னு துருக்கியில் இருந்த ரோம். 2 வல்லரசுகள் அன்னைக்கு இருந்துச்சு. வல்லரசு தலைவர்களுக்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 7வது வருஷத்தில் கடிதம் எழுதினார்கள். இஸ்லாத்துக்கு வந்துருங்க என்று அழைப்பு விடுத்து கடிதம் எழுதினாங்க. அந்த கடிதம் பாரசீக சக்கரவர்த்தியாக இருந்த 3ஆம் யஸ்தஜில்த் அவன்கிட்ட போகுது. கொண்டு போய் கொடுத்தவங்க, முகம்மது கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு கடிதம் வந்திருக்குன்னு சொல்றான். அவர் யாருன்னு கேட்கிறான். இப்படி முகம்மது தன்னை நபி என்று வாதிட்டுக் கொண்டிருக்கிற ஒருத்தர் உங்களுக்கு கடிதம் எழுதுறாருன்னு சொன்ன உடனே அவன் கோபத்துல என்ன சொல்றான், அயத்துபிலை ஆபதி, என் அடிமை எனக்கு கடிதம் எழுதுவதா? வரலாறு அந்த வார்த்தையை பதிவு செய்து, அயத்துபிலை ஆபதி, என் அடிமை எனக்கு கடிதம் எழுதுவா. ஏன்னா அவன் வல்லரசு, வல்லரசுடைய தலைவனாக இருந்தவன் என்ன நினைச்சா, இந்த அரபிகளை எல்லாம் தங்களுக்கு அடிமைன்னு நினைச்சான். ஒரு அடிமை எனக்கு கடிதம் எழுதுவதான்னு கேட்டான். ஆனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் என்றால், சரியாக 7 வருஷம், ஹிஜ்ரி 15வது வருஷம் அந்த பாரசீக பேரரசு மொத்தமாக அவனிடமிருந்து பிடுங்கப்பட்டது. வரலாற்றில ஒரு தனி தலைப்பிட்டு பேசப்படுற ஒரு செய்தி இருக்கு. பாரசீக சக்கரவர்த்தி 3ஆம் யஸ்தஜில்த் எப்படி இறந்து போனான் அப்படிங்கிறத தனியா தலைப்பிட்டு பேசுவாங்க. காரணம், 420 ஆண்டு கால அரசு பாரசீகர்களுடைய அரசு. அந்த அரசுக்கு முஸ்லிம்கள் முடிவு கட்டிய போது அந்த அரசை இத்தனை ஆண்டு காலம் வழிநடத்தி சென்ற 14ஆம் கிஸ்ரா, அவனுடைய நிலைமை என்னாச்சுன்னா, அவன் கூட யாருமே இல்லை, கொஞ்சம் பேர், 4-5 பேர் இருந்தாங்க. அவனுடைய மகுடத்தை அணிந்த நிலையில், மகுடத்தை அணிந்து அரச ஆபரணங்களை போட்டுக்கொண்டு அவன் தன் கையில் ஒரு வாளை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். நடந்து போகிற போது கூட
அந்த மகுடத்தை அவன் விடுறதுக்கு மனசு வரல. ஏன்னா தலைமுறையா அவனுக்கு அணிஞ்சு வந்த மகுடம் அது, அதை விட மனசு வரல. அது வரலாறு அந்த காட்சியை விவரிக்கிறது. மகுடத்தை அணிந்து அரச ஆபரணங்கள் தரித்து கையில் வாளோடு அவன் போறான். கூட யாருமே இல்லை. ஒரு இடத்துல போகும்போது யாருமே இல்லை. ஒரு குடியானவன், ஒரு குடிசை தெரியுது. அந்த குடிசைக்கு முன்னாடி அந்த குடிசைக்கு சொந்தக்காரன் திருகையில மாவாட்டிக்கிட்டு இருக்கான். மாவாட்டிட்டு இருக்கிறவன் போய் இவன் பக்கத்துல போய் உட்கார்றான். உட்கார்ந்த உடனே அவன் பார்க்கிறான், இவன் தலையில போட்டிருக்கிற இந்த மகுடம், மேல போட்டிருக்கிற நகையெல்லாம் தெரியுது. அந்த திருகையில மாவாட்டிக்கிட்டு இருந்தவன் இவனை கொஞ்சமா அவனை ஏமாத்தி கொஞ்ச நேரம் அவனை மயங்க வச்சுட்டு அவனை கொன்னு, பாரசீக அரசன் கொன்னு அவனுடைய மகுடத்தையும் அவனுடைய ஆபரணங்களையும் திருடி கொண்டு போனான் என்று வரலாறு சொல்ற. அதை அவன் எடுத்துட்டு போனான். அப்போ அவனுக்கு என்ன தெரியல, இவன் அரசன்னு தெரியல. நாம வீரர்கள்ட்ட மாட்டிக்கிட்டா நாம சிக்கிறோம் அவன் தெரியல. திருடிட்டு போனவன வீரர்கள் பிடிச்சாங்க, அவனையும் கொண்டு போட்டாங்க அப்படின்னு அந்த வரலாறு வருது. சகோதரர்களை எண்ணி பார்க்கிறோம் இஸ்லாம் எப்படிப்பட்ட சாதனைகளை இந்த உலகத்தில் சாதித்திருக்கு. 7வது வருஷம் ரசூலுல்லாஹ் கடிதம் எழுதுனாங்க இஸ்லாத்துக்கு வந்திருந்து. 15வது வருஷத்தில் பாரசீகம் என்கிற ஒரு தடத்தை, ஒரு வழித்தடத்தை வரலாற்றிலிருந்து முற்றிலுமாக துடைத்தெறிந்தது ரசூலுல்லாஹ். அது மட்டும் சொல்லல, அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா மாத்த கிஸ்ரா, இந்த கிஸ்ரா இறந்து போய்விட்டால் பலா கிஸ்ரா, இனி கிஸ்ராவின் ஆதிக்கிறதுக்கு உலகத்துல இடமே இல்லைன்னு சொன்னாங்க. அப்படி அழிஞ்சு போனாங்க. முஸ்லிம்கள் அவ்வளவு பலமான அரசாங்கத்தை இந்த உலகத்தில் நிறுவி இருக்கிறார். நீண்ட நெடுங்காலம் இந்த உலகத்தை தங்களது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள். அவர்களது கண்ணசைவுகளுக்கு ஏற்பத்தான் உலகம் நடக்கும். சகோதரர்களே, பிரிட்டன் பாரிஸ் நகரத்தை 3/4 பங்குக்கு முஸ்லிம்கள் வெற்றி கொண்டிருக்கிறார்கள். பிரெஞ்சு தேசத்தை, பாரிஸ் நகரத்தை 3/4 பங்குக்கு முஸ்லிம்கள் வெற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில காலம் இஸ்லாமில் வெற்றி தொடர்ந்து இருக்குமானால் லண்டனில் இருக்கிற இங்கிலாந்தினுடைய நாடாளுமன்றத்தில் திருக்குர்ஆன் ஓதித்தான் நாடாளுமன்றம் தொடங்கி இருக்கும் என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு செல்வாக்கு பெற்று அரசியல் நடத்தி இருந்த நம்ம இன்னைக்கு எந்த சூழ்நிலையில் வந்திருக்கிறோம் என்பது மிகவும் கவலையாக யோசிக்கப்பட வேண்டும். இந்த சூழ்நிலைக்கு என்ன காரணம்னா, முஸ்லிம்கள் அவர்களுடைய கொள்கையில் தளர்ந்து, அவர்களுடைய கலாச்சாரத்தில் பலவீனம் அடைந்து, மற்றவர்களை அவர்கள் பொறுப்பாளர்களாக ஆக்கிக் கொண்டார். அதுதான் காரணம். அல்லாஹ் அதற்கு தருவ எச்சரிக்கிறான். லா தத்தஹிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்களுடைய பொறுப்பாளர்களாக, உங்களுடைய முடிவுகளை தீர்மானிப்பவர்களாக ஒரு காலம் நீங்கள் ஆக்காதீர்கள். அப்படி ஆக்கினால் அவர்கள் உங்களுக்கு வாக்களிப்பார்கள். நாங்க உங்க கூட இருக்கோம், நாங்க உங்களை கவனிச்சுப்போம், உங்களை பாதுகாப்போம் அப்படின்னு வாக்களிப்பாங்க. ஆனால் கடைசியில் நீங்கள் நஷ்டவாதிகளாவீர்கள் என்று குர்ஆன் 1400 வருஷத்திற்கு முன்னால் வழிகாட்டுகிறது. அந்த வழிகாட்டுதலை தவறவிட்டதன் காரணத்தினால்தான் இன்றைக்கு கர்த்தர் உலகத்துல எவ்வளவு பெரிய பணக்காரனார், எவ்வளவு பெரிய காசு வசதி இருந்தோம். ஆனா தன்னுடைய மக்களை பாதுகாக்க நேரத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த கர்த்தருடைய அதிபர் ஜனாசால 6 பேர் இறந்து போனாங்க. அந்த 6 பேருடைய ஜனாசாவில் கலந்து கொண்டாருங்கிறத பெருமையா சொல்றாங்க. இவருடைய ஜனாசாவில் அரசர் கலந்துகிட்டாருன்னு பெருமையா சொல்றாங்க. இது ஒரு யதார்த்தமான நல்ல விஷயமாக இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் அந்த நாட்டுக்கு அது எந்த அளவுக்கு மரியாதைக்குரியது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். இப்போ அவங்க சொல்றாங்க, நாங்க பதிலடி கொடுப்போம். கர்த்தருடைய அதிபர் சொல்றாரு, அரசுக்கு நமக்கு அதை பார்க்கும்போது சிரிப்பா இருக்கு. இது என்ன பதிலடி கொடுக்க முடியும்? அமெரிக்காட்ட கேட்காம இவங்களுடைய ஒரு சின்ன வாள் கூட ஆடாது. அமெரிக்காவிடமிருந்து சம்மதம் பெறாமல் இவர்கள் என்ன இன்றைக்கு சவுதியை ஆட்சி செய்து கொண்டிருப்பவர், இன்றைக்கு கர்த்தரை ஆட்சி செய்து கொண்டிருப்பவர், ஐக்கிய அமீரகத்தை ஆட்சி செய்து கொண்டிருப்பவர், அமெரிக்காவிடம் கேட்காமல் அவர்கள் சாப்பிட்ட கைகளை கூட கழுவ முடியாத சூழ்நிலையில் அல்லவா இருக்கிறார்கள். இவங்க என்ன பதிலடி நடவடிக்கை கொடுக்க முடியும் என்பது நமது நிலைப்பாட்டினுடைய அவலத்தை, அதனுடைய இழிகளை நமக்கு எடுத்து சொல்கிறது. அல்லாஹ் நமக்கு அவ்வளவு தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்கி இருக்கிற போது அந்த வழிகாட்டுதல்களை புறந்தள்ளியவர்கள், ஒதுக்கி வைத்தவர்கள் இன்று எந்த சூழ்நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு. இஸ்லாமிய சகோதரத்துவத்திற்கு அவர்கள் முக்கியத்துவம் தந்திருப்பார்கள் என்றால், அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் கொடுத்த முக்கியத்துவத்தை துருக்கிக்கும் ஈரானுக்கும் மற்ற மலேசியா போன்ற முஸ்லிம் நாடுகளுக்கு இந்த முக்கியத்துவத்தை அவர்கள் கொடுத்திருந்தார்கள் என்றால், இன்றைக்கு ஒரு முஸ்லிம்களுடைய வலுவான அணி ஒன்று உருவாகி இருக்கு, ஒரு அணி உருவாகி இருக்கும். அதை வைத்து நாம இந்த உலகத்திற்கு நீதியை தருபவர்களாக, நாம உலகத்தை நிம்மதியாக வாழ வைப்பவர்களாக செய்திருக்க முடியும். ஆனால் அது குறித்து சிந்திக்காமல் போனதுனால இவ்வளவு மோசமான நிலை இருக்கு.
இது பொதுவில் நம்மில் எல்லோரும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம். அல் மாயிதா அத்தியாயத்தினுடைய 51 56 வரைக்கும் உண்டான அந்த வசனத்தை நீங்க ஒரு தடவை எடுத்து படிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைய அப்படியே அது படம் பிடிச்சு காட்டுற மாதிரி இருக்கு. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எல்லோருக்கும் ஹிதாயத்தை அல்லாஹ் தந்து புரிவானா. நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற வேதம், நமக்கு வழிகாட்டியாக இருக்கிற தலைவர், நமக்கு முன்னால் வாழ்ந்து சென்றிருக்கிற நம்முடைய முன்னோர்கள் மிக வெற்றிகரமான ஒரு வாழ்க்கைக்கும் அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொண்டு நீண்ட நெடுங்காலத்திற்கு தக்க வைத்துக் கொள்கிற ஒரு வாழ்க்கைக்கும் வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த வழிகாட்டுதல்களை நாம் கடைபிடிப்பவர்களாக இருந்தால் கியாமத் நாள் வரைக்கும் நாமே ஜெயிப்பவர்களாக இருக்கலாம். அல்லாஹ் அதற்குரிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்த புரிவானாக என்று துஆ செய்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.